தெரியுமா? என்ன? பண்டகா மேட்டிலே பிறந்த காலத்தினால் உனக்கு பெயரோ பண்டகா சூரன். என்னை எதற்காக படைத்தீர்கள்? என்ன காரணம்? அப்படியா? ஆமா. இந்த பண்டகா மேட்டிலே எதற்காக என்னை பிறக்க செய்தீர்கள்? என்ன காரணம் என்று கேட்கிறாய்? ஆமா மகனே, இந்த சிவன் சக்திக்கு ஆ சக்தி பெரியவளா இல்ல கங்கை பெரியவளா அப்படி என்று சிவன் குடும்பத்திலே பெருத்தது ஒரு வாக்குவாதம் வந்து விட்டது. சரி. அப்பேற்பட்ட வாக்குவாதத்திலே இந்த அனைத்து தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் இந்த கங்கை தான் பெரியவள் என்று அனைத்து தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் சொல்லிவிட்டார்கள். சரி. இந்த சக்தியுடைய மகிமை தெரியாமல் படிக்கி அனைத்து தேவாதி தேவர்களும் அந்த கங்கை தான் பெரியவள் கங்கை தான் பெரியவள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சக்தியின் ஆங்கார கோபத்தில் தெரியாமல் படிக்கி இந்த கங்கையை உயர்த்தி பேசிவிட்டார்கள் அல்லவா? இந்த சக்தி தான் பெரியவள் என்று சொல்லும்படிக்கு அந்த சண்டாள தேவர்களை ஒருபோதும் சும்மா விடக்கூடாது. அந்த தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் ஆட்சி படைத்து அல்லோல் படைத்து அனைவற்றவர்களும் சக்தி தான் பெரியவள் என்று பாதத்தில் விட வேண்டும். அதற்காக நான் படைத்தேன். தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் ஆட்சி படைக்க வேண்டும். என் பாதத்தை பணிய செய்ய வேண்டும். அப்படியே இப்பொழுது நாம் சக்தியாக செல்ல வேண்டும். அந்த பிரபஞ்சத்தை சிறப்பிக்க வேண்டும். எனக்கு உனக்கு வேண்டும் என்ற வரம் கொடுக்கின்றேன். எனக்கு வேண்டிய வரத்தை நீ தர. ஆமா சரி சரி. என் பெயர் பெயரோ பண்டகாசூரன். பண்டகாசூரன். ஆமா. சரி. சக்திதான் பெரியது என்று சொல்ல வேண்டும். திரும்புமா இவ்வுலகத்திலே அதாவது கங்காதேவி தான் பெரியது. கங்கை கங்கை ஏண்டா என் கையில அடிபட்டு என் கையில சாவரம். உங்க அப்படியும் நான் தான் கொண்டேன். உங்க அம்மாலையும் நான் தான் கொண்டேன். சரி. ஏண்டா என் கையில அடிபட்டு என்னைய சாவடிச்சிருந்தீங்க. சரி விடு. இப்பொழுது நீ எப்போ சாக வேண்டும்? அப்படியா? நீ அடித்தான் சரி உழைத்தான் சரி. இதோ உலக பிரபஞ்சத்திலே கங்காதேவி தான் பெரியது. உன் உயிர் மீது உனக்கு ஆசை இருக்குதல்லவா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது தானே. அப்ப சத்தியம் பெரியது என்று சொல்லிவிட்டு சத்தியம் பெரியது என்று என்னால சொல்ல முடியாது. கூட விடுவேன். நீ கையிலே விழுந்தாலும் முடியாது. ஏப்பா நான் கால்ல கூட விடுவேன். சத்தியம் பெரியதுன்னு சொல்றது என்னப்பா? சத்தியம் பெரியது என்று சொல்றது உனக்கு என்ன? முடியாது. என்ன செய்ய போகிறாய்? மீண்டும் கேட்கிறேன். மீண்டும் உன்னிடம் ஒரு முறை கேட்கிறேன். 1000 முறை கேட்டாலும் சரி நான் சொல்வது இந்த கங்காதேவி தான் பெரிது. எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எப்படி கங்காதேவி பெரிது? கங்காதேவி தான் பெரியது என்று ஒரே வார்த்தையில் முடிக்கிறாய். ஆமா. உன்னை நான் இப்ப சிறைச்சாலையில் அடிக்கிறேன். யார் நீ? எதற்காக கையில் வந்திருக்கின்றாய்? இது கைலங்கிரி. கைலங்கிரி தான். நீ தான் அந்த பாம்பாட்டி. அப்படி சொல்லக்கூடாது. சிவன். ஓ சிவன் பரமேஸ்வரன். என் பெயர் பண்டகாசூரன். பண்டகாசூரன். இவன் பெயரை மறுபடியும் சொல். பண்டக பாம்பல் பெற்ற சொல்.
சொல்லப்பா, உனக்கு என்ன வேண்டும்? என் பெயர் பண்டகாசுரன். இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா? பண்டகாமேட்டிலிருந்து வருகிறேன். அப்படியா? ஆமா. வந்த நோக்கம் என்ன? வந்த நோக்கம் என் தாய் சக்தி தேவி தான் பெரியது என்று சொல்லிவிட்டால் நான் போய்விடுவேன். என்ன என்ன குழப்புகிறாய்? சக்தி என்பவள் யாரு? யார்? என்னுடைய தாய். உன் தாயா? ஆமா. சக்தி என்பவள் எனக்கு மனைவி. அவள் எப்படி உன் தாயா இருக்க முடியும்? உங்களுக்கு மனைவியா? அப்ப நீ என்னோட தந்தையா? அப்பா அப்பா சரி, இருக்கட்டும். சக்தி தேவி தான் பெரியது என்று சொல்லிவிடுங்கள். நான் இப்பொழுதே போய் விடுகிறேன். அவ்வளவுதானே? இந்த உலகத்தில் சொல்லுங்க, சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்பது உன் கேள்வி. மடப்பையில இந்த உலகத்தில் நீ எதிர்பார்க்கும்படி சொல்லிருப்பா. இந்த உலகத்தில் கங்கை தான் பெரியது. அப்பா இது எப்படி இருக்கிறது? இதோ இது பரிசோதித்து பார்த்தால்தான் தெரியும் எப்படி இருக்கிறது. பரவாயில்லை. மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்கிறேன். மீண்டும் மீண்டுமா? கங்கை தேவி பெரியதா சக்தி தேவி பெரியதா? கங்கை தான் பெரியது. எனக்கு அம்மாவும் சக்திதான், அப்பாவும் சக்திதான். ஏண்டா சக்திதான் பெரியது என்று சொல்லிவிடு. கங்கை தான் பெரியது. உன்னை எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னுடைய பலம் எப்படி? வீர தீர குச்சபலம் பராக்கியம் எப்படி? வீர தீர குச்சபலம் பராக்கியம் எப்படி இருக்கிறது? நன்றாகத்தான் இருக்கிறது. உன்னும் பலமும் நன்றாகத்தான் இருக்கிறது. நீ மேல ஒரு பாம்பு, கையில 2 பாம்பு, கழுத்துல ஒரு பாம்பு வைத்துக் கொண்டு தான் இருக்கிறான். அப்ப சத்தியநாதன் பெருசுன்னு சொல்லிவிட்டு போற. ஏன்டா கங்கை தான் பெரியது. என் வாயில் சக்தி வரமாட்டேங்குது. சக்தி தேவி யாரு? என் மனைவி. உன்னோட பொண்டாட்டி தானே? கங்கையே என் மனைவி தான். கங்கை மனைவி தான். இதுல யார் முதல் மனைவி, யார் இரண்டாவது மனைவி? சக்தி தான் முதல்ல, ஆனால் கங்கை தான் பெரியது. ஏண்டா உனக்கு கூத்தியா பேசாய் போச்சு பொண்டாட்டி பைத்தியக்கார பையல. நீ ஆடும் பொழுது என்ன ஆகிறது? வேர்வை வருகிறது. அப்போ கங்கை தான் பெரியது. பைத்தியக்கார போல் பேசி கொண்டிருக்கிறாய். அது வந்தா வந்துட்டு போட்டா ஒரு சக்தி இருக்க முடியுமா? 1000 முறை எதிர்த்து சொன்னாலும் சரியே, சிவனுடைய வாக்கு வேத வாக்கு. கங்கை தான் பெரியது, கங்கை தான் பெரியது. அவங்க 2 பேரும் வந்தாலும் என்ன பிடிச்சிட்டு அடிச்சானுங்க. இப்ப இவன் ஒருத்த வந்திருக்கிற என்ன பிடிச்சிட்டு அடிக்கிறான். சிவனையை எதிர்த்து அடிக்க போறேன். தேவனை எதிர்த்து இந்த வையுலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. நீ அழியத்தான் போகிறாய். அழிவிற்கு அறிகுறி. என்னைக்கு நான் சாவ மாட்டேன். அப்புறம் எதற்கா அழுதாய்? பஸ்ஸிலே படுத்துக் கொண்டு அழுகிறான் இவன். அது 3 மாதம் போகும்போது இவன் அழுதான் பார்த்தேன். அது 3 மாதம் முடிந்து விட்டது. இப்போது நான் சொல்கிறேன், இவன் 1 மாதத்தில் போய்விடுவான். அந்த கங்கா தேவி அந்த கூத்தியா வச்சிருக்காங்க. அந்த கூத்தியா கங்கா தேவி நாமக்கல் தும்மங்குறிச்சி சுக்கானே ஆளுங்க கொள்ளக்காரன் கொச்சிக்கு பின்னாடியே தான் பம்பிட்டு போறதா கடைக்கு வர மாட்டாங்க. 3 வருஷம் முன்னாடி
நானா என்ன யாரென்று உனக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையே. மும்மூர்த்தி தேவர்களே முதல் தெய்வனா? அடடடட, முதல் தெய்வம் சாமி. படிக்கப்பட்டவன் பெருமான், உயிரை கொடுத்து உடலளிக்கிற சிவபெருமா என் மச்சன. நான் அழிக்கவே பிறந்தவன். அட சிவபெருமான் உங்க மச்சன? ஆமா, நான் அழிக்க பிறந்தவன் ஹரிராமன். பிரம்மதேவ என் மகன். உனக்கு என்ன வேண்டும்? சரி, என் பெயர் பண்டகாசுரன். பண்டகாசுரன். பண்டகாமேட்டிலிருந்து வந்திருக்கிறேன். பண்டகாமேட்டுக்கு நீ எதுக்கு போன? எப்படி பிறந்த? சொல்றேன். கங்கை தேவி பெரிதா, சக்தி தேவி பெரிதா? உலகத்திலே நீர் என்று எதுவுமே கிடையாது. கங்கை தானே பெறுது. என்ன சொன்னால் மீண்டும் மறுமுறை சொல்லு. கங்கை தான் பெறுது. கங்கை தான் பெரிது. ஆமா. வேண்டாம் வேண்டாம். முன்னாடி நாங்க 2 பேரும் புரட்டாசி மாசம் செட்டு கட்டி 4 கூத்து 4 வாரத்துக்குமே 4 கிழமைக்குமே தவிசி நாடகமா ஆடணும். நானே இவரும் தான். நாங்க 2 பேர் மட்டும் செட்டுக்கு வாதியார். அவர் தலைவர், நான் துணை தலைவர். கட்டி 4வது வாரம் என்ன தவிசி நாடகம் தான் 4ஆம் கிழமை. 4ஆம் கிழமை தவிசி நாடகம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல, பெருமாள் கோயில் மேலுக்கு பக்கத்துல ஆடி புட்டு சம்பளம் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம். கடைசியா 150 ரூபா காசுக்கு ஒரு 1/2 கோட்டை சண்டை வந்து செட்டு பிடிச்சவங்க தான். அன்னையே நடுரோட்டு நிமிஷம் தாயோலி முட்டைகிட்ட அவர் வாத்தியார், செட்டு வாத்தியார். என்ன மயிரில் வாத்தியார்? அங்க போகட்டும். என்ன சொல்ல வேண்டும்? கங்கை தேவி பெரிதா இல்ல சக்தி தேவி பெரிதா? எப்பா, நீ படைத்த யாரால நீ பிறந்தாய்? என் தாய் சக்தி தேவி. சரி, சக்தி தேவி எங்க இருக்கிறாள்? பண்டகாமேட்டில் இருக்கிறார். பண்டகாமேட்டிலையா? காரியாக இருக்கிறார். அப்படியா? பயப்பட வேண்டாம். பண்டகாமேட்டில நானே சென்று மாட்டி வருகிறேன். அண்ணா, நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? ஆமா, கங்கா ఎందుకురా నీ ఎరపాని పట్టిన పోవాడు వచ్చి కూతు తీసి పట్టి 4 గంట 3 మணிకి పోను వచ్చాడు మధ్యాహ్నం. నారాయణ వచ్చేయండి, వ్యాన్ల మీద వచ్చామండి. పల్లి మొక్క నారాయణ రమ్మని 3 మணிకి పోను వేసి నువ్వు ఎలా తెరుపాలి? మీరు ఎలా వింటే పోతుందా?